வணக்கம் மக்களே. ரோபோ ரிவ்யூஸில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் திரு ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷனில் வந்திருக்கோம் 3BHK. அடடா 3BHKன்னு கேட்குறதும் ஹவுசிங் லோன் விளம்பரம் மாதிரி தோணும். ஆனால் இல்லைங்க, இந்த படம் ஒரு வீடு வாங்குகிற கனவோட கதை மட்டும் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றியும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இஎம்ஐ செலுத்துது, அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அதையும் சொல்கிற ஒரு உணர்ச்சி பயணம். ஒரே வரியில் சொன்னால், ஒரு அப்பா தனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கனவு காண்றாரு, அதுக்காக 20 வருடம் போராடுறாரு. அப்புறம் அவர் மகன் எப்படி அந்த போராட்டத்தை தொடர்றாரு, அதுதான் இந்த கதையோட மையம். நம்ம வாழ்க்கையில் நடந்த சில சாட்சிகளை மாதிரி சின்ன சின்ன சீன்ஸு அசால்ட்டாக ரிலேட் ஆகும். நடிப்பு பற்றி பேசணுன்னா, சரத்குமார் நடிக்கலை, வாழறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த படத்துலரும் சட்டில் ரியாக்ட் பண்ணுறார், படத்துக்கு சரியான ஃபீல் கொடுக்குது. சித்தார்த் பிரபு நம்மளே பார்க்குற மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் விதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பையன். நிறைய மெலோட்ராமா சீன் இருத்தலும் சித்தார்த்து ஈஸி பீஸி பண்ணியிருக்கார். தேவயானி மீதா சட்டலாக இருந்தாலும் படத்துக்கு பேக் போன் மாதிரி இருக்காங்க. சரத்குமார் தேவயானி ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேமில் வந்த உடனே நீங்கள் சூரிய வம்சம் படம் ஞாபகத்தோட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடிங்க. டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை மூளையை கசக்காமல் லைட்டாக ரியலாக எடுத்திருக்காரு. இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போகலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையோட தழுவல் அதிகமாக இருக்கிறதால அது மைனஸே இல்லை. கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிள், மெலோட்ராமா சில இடத்துல இருக்குது, ஆனால் அதுவும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே. டெக்னிக்கலாக பார்க்கும்போது தினேஷ் அண்ட் ஜெத்தினோட சினிமாட்டோகிராஃபி, ட்ரோன் வானத்தில் இருந்து பங்களாதேஷ் வர மாதிரி இல்லை, ரியலிஸ்டிக்காக ஆர்டிஸ்டிக்காக ஷாட் எடுக்கிறாங்க, அவசியம் இல்லாத பில்டப் எதுவும் இல்லை. மியூசிக்காக சொன்னால் அம்ரித் என்ன பண்ணுறாருனா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மிக சீராக கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டில் கேட்பீங்களா படம் எப்படி இருக்குன்னு? பின்னாடி இருக்கிற படம் உங்களுக்கு பிடிக்குமா, எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப யோசிக்க வேண்டாம். படம் ஃபேமிலியோடவங்க மோட்டிவேஷனோட போகுங்க. அப்புறம் ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். ஓடிடிக்கு வந்ததும் மிஸ் பண்ணிட்டேனான்னு ட்வீட் போட்டேன், ரத்தம் காக்கி சாவன்னு. நெக்ஸ்ட் படத்தில் சந்திப்போண்டா. நான் தான் உங்கள் சினிமா டீ கடை ஃப்ரெண்ட் ரோபோ. ரிவ்யூ முடிஞ்சிச்சு.